யூசுவலாக 40 வயசு தொட்டாலோ இல்லை 40 வயசுக்கு மேலே போனாலோ எலும்புகளோட ஸ்ட்ரென்த்து குறையலாம், கை கால் கழுத்து வலியெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஸோ 40 வயசை நெருங்குறவங்க ரொம்ப நாள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தங்களோட உடலையும் மனதையும் வச்சுக்கொள்ள இந்த விஷயங்களை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் தூங்கணுங்க. அட்லீஸ்ட்டு 7 அல்லது 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழும்போது நம்ம உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்குன்னு லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்க சொல்லலை. 9லேருந்து 10 மணிக்குள்ளே படுத்துட்டு மார்னிங் 5 to 6 எந்திரிச்சாலே போதும். பட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறது, சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இந்த பழக்கங்களை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது டாபிக் என்னென்னா, உடல் எடையை சீராக மெயின்டைன் பண்ணணுங்க. ரெகுலர் ஒர்க் அவுட், அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலே போதும். எக்ஸஸ் வெயிட் கெயின் ஆகிறதும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, என்னால் ஜிம்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டெய்லி 5000 to 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல ப்ரோட்டீன் இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க. பட் அப்போவும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதாங்க. ஸோ உடல் எடையை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்பை சீராக வச்சுக்க உங்களால் முடிஞ்ச ஸ்டெப்ஸை எடுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னென்னா, ட்ராவல் நிறைய பண்ணுங்கள். 3 months ஒன்ஸ் இல்லைனா 6 months ஒன்ஸாவது போக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ போக ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். நம்ம மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 4வது டாபிக் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு 3 அல்லது 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் ரெகுலராக குடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம உடம்புல ஏற்படுற நீர் இழப்பை தடுக்குது. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத உணவுகளை எடுக்கிறத குறைக்குதுங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்கின் கேர் பற்றி தாங்க. என்னடா இவன் 40 வயசு ஆனவங்களுக்கும் ஸ்கின் கேர் பற்றி சொல்கிறானே கோச்சிக்காதீங்க. ஸ்கின் கேர் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த பரபரப்பான உலகத்தில் சரும பாதுகாப்பில் அதிக கவனம் தேவைங்க. தூசு, மாசு, புகை மற்றும் செயற்கை ரசாயனங்களால் ஈஸியாக நம்ம ஸ்கின் கெட்டு போகுது. இது ஸ்டாப் பண்ண இயற்கை முறையில் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி முடியலன்னா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின்னில் இருக்க ஆயில், டர்ட்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்படி சிம்பிளான ஃபேஸ் வாஷ் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஸ்கின்க்கு ஏற்படுற பல பிரச்சனையை தடுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இதனால் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு 40 வயசுக்கு முன்னாடியே இந்த 2 பழக்கத்தை கைவிடுறது ரொம்பவும் நல்லதுங்க. அது இல்லாமல் ரீசெண்டான ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, புகை பிடிப்பவரோட ஆயுள் காலம் 9 வருஷம் அவங்களோட லைஃப் ஸ்பேன்லேருந்து குறையுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தி ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பழக்கத்தை கைவிட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எப்போவும் பாசிட்டிவாக யோசிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் பாசிட்டிவாக யோசிக்கிறனால நமக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம தாட்ஸை சீரான முறையில் கொண்டு போகவும், ஸ்ட்ரெஸ் மற்றும் அது தொடர்பான நோய்களை குணப்படுத்தவும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் பல வகையான நல்ல விஷயத்தை செய்யுங்க. என்ன கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி.